உங்க அம்மாவுக்கு திடீர்னு ஃபிக்ஸ் வந்துடுச்சு. என்ன சொல்றீங்க டாக்டர்? எப்போ? இப்பதான், ஜஸ்ட் நவ். நான் வந்து இன்ஜெக்ஷன் போட்டேன், அதனால நார்மல் ஆயிட்டாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு இதே மாதிரி ஃபிக்ஸ் வந்திருக்கா? ஆமா டாக்டர், அதனாலதான் அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். அயலி, நான் சொல்றத கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கங்க. உங்க அம்மாவுக்கு இது கொஞ்சம் குரோஷியல் ஸ்டேட். சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். அவங்க நம்மள மாதிரி நார்மலா இருந்தா கூட பரவாயில்ல, பட் இந்த பாடி கண்டிஷனை வச்சுட்டு ரொம்ப நாள் ஆபரேஷன் பண்ணாம இருக்கிறது நல்லதில்ல அயலி. புரியுது டாக்டர், நான் கூடிய சீக்கிரமே ஆபரேஷனுக்கு அரேஞ்ச் பண்றேன். அம்மாவை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் அங்க வந்துருவேன். ஓகே அயலி. டாக்டர் என்ன சொன்னாங்க? அம்மாவுக்கு மறுபடியும் ஃபிக்ஸ் வந்துருச்சா? கவலைப்படாத, நம்ம வர்மாவை ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். கூடிய சீக்கிரம் அவனை புடிச்சிடலாம். அவனை மட்டும் புடிச்சிட்டா போதும். நம்ம தாராளமா அம்மாவை வெளியே கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அந்த ஆபரேஷனை நல்லபடியா முடிச்சிடலாம். நானும் அந்த நம்பிக்கையில தான் சிவா இருக்கேன். என் அம்மா கண்ணு முழிச்சு நல்லபடியா திரும்பி வரணும். அப்படி அவங்க வரும்போது அவங்க மேல இப்ப இருக்கிற எந்த பழியும் இருக்க கூடாது. எல்லாரும் மாதிரி நார்மலான நிம்மதியான லைஃப வாழணும். அம்மா திரும்பி வர்றதுக்குள்ள வர்மாவோட ஆட்டம் மொத்தமா முடிஞ்சிருக்கணும். நான் முடிச்சு காட்டுறேன். கண்டிப்பா நீ நினைக்கிற எல்லாமே நடக்கும் அயலி. அம்மா உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம அந்த கம்பவுண்டரை பார்க்க போயிருந்தோம்ல, அப்ப விஜயகுமார் சார் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. என்ன சொன்னாரு? நம்ம அங்க இருந்த நேரத்துல இங்க சென்னையில ஒரு பார்க்ல பாம் இருந்திருக்கு. என்ன சொல்றீங்க? அங்க இருந்தது என்னமோ டூப்ளிகேட் பாம் தான். ஆனா அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. எனக்கும் அப்படிதான் சிவா தோணுது. கண்டிப்பா அது ஏதோ ஒரு விஷயத்துக்கான சிம்டம்ஸா தான் தெரியுது.